எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சிம்பிளா இருக்கிற ஒரு நாடன் வெஜிடபிள் கறி, வில்லேஜ் ஸ்டைல் கறியோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. பாசிப்பருப்பு முருங்கைக்கீரை வச்சுட்டு தான் செஞ்சு எடுத்துருக்கு. சாதம் கூட தான் இது நல்லா சூப்பராக மேட்ச் ஆகிறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக கிரஞ்சி ஆகிற வரைக்கும் கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் குக்கருக்குள்ளே போட்டு ஒரு டைம் கழுகி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே 5 to 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி சேர்த்துருக்கு. வேகிறதுக்கான தண்ணியும் ஊற்றிடலாம். அரை கப்பு பருப்பு வேகிறதுக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி தான் நான் இது வேக வைக்கிறது. நல்லா வெந்து இதே மாதிரி மேஷ் ஆகி கிடைக்கணும். நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காயோட மிக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 4-5 சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து 1/4 கப் அளவு தண்ணி கூடி ஊற்றி இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்புக்குள்ளே ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பருப்போட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவு கட்டியாக இருக்குமோ அது கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ 1 கப் அளவு தண்ணி கூடி ஊற்றி இது கொஞ்சம் லூஸாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். கரெக்டாக இருக்குது. பருப்பாக இருக்கிறதுனால வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் திக்காயிடும். இது கூட சேர்க்கறதுக்காக 2.5 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கு. 2-3 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி உதிரி உதிரியாக எடுத்து வச்சிருக்கு. ஒரு கடாய்க்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 4-5 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்து இதே மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துருக்கு. அதுக்கப்புறம் 2-3 வரமிளகாய் சேர்த்து அதுவும் வறுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து இதே மாதிரி நல்லா வேகிற வரைக்கும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கோங்க. அடுத்தது முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். கூடவே 2-3 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் கூட சேர்த்துருக்கு. இந்த கறிக்கு காரம் கம்மியாக இருக்கிற ஒரு கறியாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வதக்கி கொஞ்சம் அமங்கி சாஃப்டாகி வரும்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பு ஊற்றிடலாம். கட்டி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றிடுங்க. உப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்ல ஒரு டைம் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. தீ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூடி சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துருக்கு. அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற பாசிப்பருப்பு முருங்கைக்கீரை கறி ரெடியாக இருக்குது. நம்ம இங்கே சாதம் கூட சாப்பிடும்போது இது கூடவே ஒரு மீன் வறுத்தது, இல்லை ஒரு முட்டை வறுத்தது, இல்லை அந்த காரமாக இருக்கிற ஏதோ ஒரு கறி பொரியல், அதாவது அந்த மாதிரி ஏதோ ஒன்று போதும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.